guys, welcome to my channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா BTC நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு ஷார்ட் டைமா ஒரு டம்ப் வந்துருச்சு. சரிங்களா? லாஸ்ட் வீடியோல நான் சொல்லிருப்போம் ஷார்ட் டைமா ஒரு டம்ப் இருக்கு BTCக்கு. அதே மாதிரி ஷார்ட் டைமா வந்துருச்சு. சோ இதுல இருந்து ஃபர்தரா நெக்ஸ்ட் மூவ் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல நம்ம பாப்போம். வீடியோக்கு புதுசா இருந்தீங்கன்னா Subscribe பண்ணி பாருங்க. நம்ம போற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். Telegram லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதுலயும் ஜாயின் பண்ணிக்கங்க. நிறைய அப்டேட் வந்து Telegram ல நம்ம போட்டுட்டு இருக்கோம். வாங்க நம்ம டாபிக் போலாம். இப்போ வந்து BTC மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு BTC மட்டும் தான் கரெக்டா நம்ம வொர்க் ஆயிட்டு இருக்கு டெக்னிக்கலா. சரிங்களா? மற்ற இது பார்த்தீங்கன்னா எத்திரியம் ஸோ மற்ற ஆல்ட்காயின்லாம் வந்து அது டெக்னிக்கலாக ஃபெயில்ட் ஆகி மேனிப்புலேஷன் ரேஞ்சுக்கு போயிட்டான். ஆனால் BTC மட்டும் பர்ஃபெக்டாக நமக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்கு. எத்திரியமும் ஒர்க் ஆகிட்டு இருந்தது, பட் ரெண்டு டெக்னிக்கலாக ஒரு ஃபெயில்ட் ஆகிருக்கு. ஸோ அதனுடைய அப்டேட் நான் சொல்கிறேன், கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் ஆகட்டும். பட் இப்போதைக்கு BTC தான் வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு 95% வந்து எவ்ரி மூவ் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அதுதான், அதனால் BTC மட்டும் இப்போ நான் சொல்லிட்டு வரேன். ஓகே, நம்ம எதிர்பார்த்த மாதிரி லாஸ்ட் வீடியோ சொன்ன மாதிரி ஒரு ஷார்ட் டைமாக ஒரு கிராஷ் வந்துச்சு. ஓகே, இங்கேருந்து வந்து BTC எப்படி போகலாம் அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ட்ரெண்டு ஒன்று வரைஞ்சிருக்கேன் வீக்லி. இங்கே பாருங்கள், இது வந்து வீக்லியில் வச்சுருக்கேன். சரிங்களா? இப்போ வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8840 ட்ரேட் இருக்குது. இங்கே நல்லா பார்க்கணும் நான் எப்படி ட்ரெண்டு வரைஞ்சிருக்கேன் அப்படின்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த ட்ரெண்டு கரெக்டாக வந்து எக்ஸாக்டாக வீக்லி வந்து க்ளோஸ் ரியாக்ட் ஆகுது. பார்த்தீங்களா? வீக்லி க்ளோஸ் வந்து கரெக்டாக இந்த இடத்துல ரியாக்ட் ஆகுதா? இங்கே பாருங்கள், பிரேக் அவுட் ரீட் வந்து கரெக்டாக ரியாக்ட் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வீக்லி, ஓகேங்களா? நல்லா பாருங்கள், இந்த இடத்துல வீக்லி வந்து க்ளோஸ் ஆகலை, ஸ்டைல் விக்கு மேலே தான் க்ளோஸ் ஆச்சு வீக்லியில். பட் இந்த தடவை போன ஞாயிற்றுக்கிழமை கேண்டில் வந்து கரெக்டாக அந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. எந்த ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்களா? நான் வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா? ட்ரெண்ட் லைன் தான். பிகாஸ் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஒரு நல்ல வேலிடான ட்ரெண்ட் லைனாக இருக்குது இந்த இது வரையும். அதனால் இந்த இடத்துல கீழே க்ளோஸ் ஆகி BTC. ஓகேங்களா? ஸோ ஏன்னா போன லாஸ்ட் வீடியோ நான் சொல்லியிருந்தேன், ஓகேவா, ஒன் டேல உங்களுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ரியாக்ட் ஆச்சு. இப்போ என்ன சொல்கிறேன், இப்போ அதே தான். ஒன் டேல வந்து நமக்கு இங்கே ரிஜெக்ட் பாயிண்ட் நிறைய இருக்குது. அதனால் இது வந்து ஒரு புல்லிஷ் தான். சரிங்களா? இது வந்து ஒரு புல்லிஷ் தான். பட் என்னன்னா இங்கே பாருங்கள், இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். BTC கரெக்டாக வந்து ட்ரெண்ட் லைனில் மேலே தான் இருக்குது. மேலே தான் வந்து க்ளோஸ் ஆகிட்டு இருந்தது எவ்வளோ தூரம். ஆனால் நேற்று கேண்டில் க்ளோஸ் வந்து பார்த்தீங்களா, ட்ரெண்ட் லைன் எங்கே க்ளோஸ் ஆகிருக்கு பாருங்கள், கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ரீடெஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்களா, இந்த ரீடெஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், கரெக்டாக ட்ரெண்ட் லைனுக்கு போயிட்டு வந்திருக்கு. நீங்கள் வந்து 4 ஹவரில் வச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே இந்த ரீடெஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நல்லா ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு நமக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இது நமக்கு என்ன நமக்கு காட்டுதுன்னா, ஸ்டில் வந்து புல்லிஷாக மாறல BTC. ஓகேவா? இன்னும் வந்து பேரிஷ் தான். புல்லிஷாக மாறணும் அப்படி என்றால் என்ன நடக்கணும் அப்படின்னா, இப்போதைக்கு ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல ரீடெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்குல்ல, ஆனால் இந்த ஒன் டே கேண்டில் கீழே க்ளோஸ் ஆச்சு. கீழே க்ளோஸ் ஆனதுனால இது வந்து பேரிஷாக இப்போ இருக்குது ப்ரைஸ். ஓகேவா? இப்போ ஃபர்தராக இது புல்லிஷ் ஆகணும்னா ப்ரைஸ் போய் இதுக்கு மேலே க்ளோஸ் வைக்கணுங்க. அதுக்கு மேலே 85க்கு மேலே BTC வந்து க்ளோஸ் வைக்கணும். நான் பாருங்கள், லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தேன் BTC 94க்கு மேலே க்ளோஸ் வச்சா அது புல்லிஷ் ஆகிருக்குன்ட்டு. பட் இங்கே வந்து 94 மேலே க்ளோஸ் வச்சு, ஆனால் நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்களா ஒரு பெரிய லாங் பேரிஷ். இந்த மாதிரி இந்த இடத்துல நடக்கக்கூடாது. உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். இந்த இடத்துல ஒரு 94க்கு மேலே க்ளோஸ் வச்சு இங்கே வந்து ஸ்டேபிளாக அடுத்த கேண்டில் வந்து இங்கே ஸ்டேபிள் ஆகிருக்கணும். அப்படி ஸ்டில் ஆயிருந்தால் தான் அது வந்து போயிருக்கும். பட் வந்து இங்கே க்ளோஸ் ஆகி நெக்ஸ்ட் கேண்டில் வந்து நல்ல ஒரு பேரிஷ் கொடுத்துட்டு அதனால் இங்கே வந்து மேனிப்புலேட் பண்ணுறான். ஸோ இந்த இடத்துல அதே தான், இங்கே எப்படி சொன்னாலும் அதே தான் இங்கேயும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 86க்கு மேலே BTC வந்து ஒன் டேல மேலே க்ளோஸ் வைக்கணும். அது வரை BTC பேரிஷ் தாங்க. சரிங்களா?
அதுவரை பிடிசி வந்து பேரிஷ் மோடு தான். 86க்கு மேலே ஒன் டேல வந்து க்ளோஸ் வச்சு நெக்ஸ்ட் கேண்டில் இந்த மாதிரி உழக்கூடாது பெருசாக, ஓகேங்களா? இந்த மாதிரி இப்போ மறுபடியும் உழக்கூடாது, அது வந்து மேனிப்புலேஷன் போகிற மாதிரி ஆகிடும். ஸோ உழாமல் இருந்துச்சுன்னா அது வந்து புல்லிஷ் கண்டினியூஷன் ஆகும், ஓகேவா? ஸோ அதனால் இந்த 86 மேலே பிடிசி க்ளோஸ் வச்சு நெக்ஸ்ட் கேண்டில் அதே ப்ரைஸில் ஸ்டேபிள் ஆகணும். கீழே வந்து பேரிஷ் கேண்டில் விழக்கூடாது. அப்படி இருந்தால் அது வந்து புல்லிஷ் கண்டினியூஷன் ஆகும். ஆனால் இப்போதைக்கு வந்து பிடிசி வந்து பேரிஷில் தான் இருக்குங்க, ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கேண்டில் வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சு. இப்போதைக்கு வந்து பிடிசி பேரிஷ் தான் இருக்குது. 86 மேலே க்ளோஸ் வச்சா தான் இந்த ஒன் டே கேண்டில் புல்லிஷ் ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆகும், ஓகேவா? இங்கே 86 மேலே பிடிசி க்ளோஸ் வைக்கணும், நெக்ஸ்ட் கேண்டில் கீழே வரக்கூடாது. ஸோ இது நடக்கணும். அது நடந்தால் தான் பிடிசி வந்து மேலே போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதுவரை பிடிசி இப்போதைக்கு கரண்ட் ப்ரைஸில் வச்சு ஒரு பேரிஷ் கண்டிஷனில் தாங்க இருக்குது, சரிங்களா? ஸோ இதனுடைய நெக்ஸ்ட்டு டார்கெட் என்னவாக இருக்கும் அப்படின்னா, அது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த ட்ரெண்ட் நான் இங்கே பாருங்கள். ஸோ இந்த ட்ரெண்டுக்கு கிட்ட தெரியும் பாருங்கள், இந்த ட்ரெண்டு இப்போ வந்து இந்த ட்ரெண்டு வேலையில் பார்த்தோம்னா நம்ம பேரிஷில் தான் இருக்குது. இந்த ட்ரெண்டு உடஞ்சிச்சுன்னா ரொம்ப அதிகமான பேரிஷில் போகும் பிடிசி, ஓகேவா? ஏன்னா இது வந்து ஒரு அப் ட்ரெண்டு, நல்லா பாருங்கள், இது 10 ட்ரெண்டு. ஸோ இந்த அப் ட்ரெண்டை உடைக்கும் பொழுது பிடிசி ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு பேரிஷ் கண்டிஷனில் பிடிசி வரும் பொழுது அந்த இடத்துல டெக்னிக்கல் ப்ளஸ் சென்டிமெண்ட் வச்சு நம்ம முடிவு பண்ணலாம் நெக்ஸ்ட்டு மூவ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த ட்ரெண்டை உடைக்கும் பொழுது அது வந்து நெக்ஸ்ட்டு சப்போர்ட் லெவலுக்கு தான் போகும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நெக்ஸ்ட்டு சப்போர்ட் லெவல் வந்தீங்கன்னா 54, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சப்போர்ட் லெவல் வந்து 54ல் இருக்குது பிடிசிக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 54 போகுமா அப்படின்னா அதெல்லாம் கன்ஃபார்ம் கிடையாது, அதெல்லாம் வந்து சொல்ல முடியாது. பட் பிடிசி வந்து பேரிஷ் மோடில் இருக்குது. புல்லிஷ் மோடு நான் சொல்லிட்டேன், என்ன ஆச்சுன்னா புல்லிஷ் மோடு போகும்னு நான் சொல்லிட்டேன். பேரிஷ் மோடில் தான் ஸ்டில் இருக்குது. 54க்குலாம் வரத்துக்குலாம் சான்ஸ் இருக்குதுலாம் நான் சொல்ல வரல, பட் பேரிஷ் மோடில் இருக்குது. அது இடையிலே திரும்பலாம். இப்போது எப்படின்னா இப்படி கிராஷ் ஆகிட்டு அப்புறம் கன்சல்டேட் ரொம்ப நாள் போட்டுட்டு அப்புறம் இப்படியே கூட திரும்பலாம், இதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 54க்கு வருமானலாம் கேரண்டி கிடையாது. ஆனால் பிடிசி கரண்ட் லெவலில் பேரிஷில் தான் இங்கே இருக்குது, சரிங்களா? புல்லிஷ் மாறல, பேரிஷ் வந்துருச்சு. பிடிசி அகைன் வந்து பேரிஷ் வந்துருச்சு, பேரிஷ் மோடில் தான் இருக்குது பிடிசி. ஸோ இது எந்த மாற்றமும் கிடையாது, சரிங்களா? இந்த புல்லிஷ் மோடுக்கு 86 மேலே க்ளோஸ் வச்சு நெக்ஸ்ட் டே கிராஷ் ஆகக்கூடாது, பேரிஷ் வரக்கூடாது. ஸோ அப்படி இருந்தால் அது பேரிஷ் புல்லிஷ் கண்டினியூஷனாக மாறும். 86 மேலே க்ளோஸ் வச்சு நெக்ஸ்ட்டு கேண்டில் வந்து உங்களுக்கு பேரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகாமல் இருந்தால் அது புல்லிஷ் கண்டினியூஷன் ஆகும். இப்போதைக்கு பிடிசி வந்து பேரிஷ் தான், சரிங்களா? மாறிடுச்சுங்க ட்ரெண்டு, ஓகேவா? ஸோ இதுதான் 86 மேலே க்ளோஸ் வச்சு அப்படி போச்சுன்னா அது புல்லிஷ் ஆகும், ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. ஆல்ட்டு காயின்லாம் என்னங்க ஆகும்னா அதெல்லாம் வந்து அது ப்ரெடிக்ஷனுக்கு மேலே அது ரியாக்ட் ஆகிட்டு மேனிப்புலேஷன் ஆகிட்டு போயிட்டுருக்கான். ஸோ அதெல்லாம் நம்மளால் இப்போதைக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஏன்னா பிடிசி எந்த இடத்துல கரெக்டாக ஸ்ட்ராங்காக நிற்கிதோ அந்த இடத்துல தான் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும். ஸோ பார்க்கலாம். இப்போதைக்கு பிடிசி வந்து பேரிஷில் இருக்குது. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம், சரிங்களா? ஸோ அவன் எந்த அளவுக்கு மேனிப்புலேஷன் பண்ணுறான்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியுங்க, சரிங்களா? ஓகே கேஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணி பாருங்கள், நிறைய பேர் ரெக்கமெண்ட் ஆகும். இது வந்து என்னுடைய ஃபினான்ஸ் நாலேஜ் கிடையாது, மை ஓன் நாலேஜ் தான். இந்த நாலேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உங்களுடைய ஓன் நாலேஜ் வச்சு ட்ரேட் பண்ணுறதோ இன்வெஸ்ட் பண்ணுறதோ முடிவெடுங்க. எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க், உங்களுடைய ஓன் மணி. ஐ எம் நாட் ஃபைனான்சியல் அட்வைசர், சரிங்களா? ஓகே கேஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.